Hallelujah. Hallelujah. We thank God for this Sunday evening. இந்த மாலை வேளைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are in the second month of this year 2021. இந்த வருடத்தின் இரண்டாவது மாதத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். God is good with us and he led us in the month of January. கர்த்தர் நமக்கு நல்லவராய் இருந்து ஜனவரி மாதத்திலேயும் நம்மை நடத்தி வந்தார். Hallelujah. Hallelujah. So he is a victorious God. அவர் ஜெயமுள்ளவராய் இருக்கிறார். And he will give us victory in all aspects. நமக்கு அவர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருகிறார். Praise be to his name. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். For that God is giving so many opportunities. அதற்காக கர்த்தர் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார். To come in the presence of God. அவருடைய பிரசன்னத்திலே வருவதற்காக. To hear the voice of God. அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக. To worship him. அவரை ஆராதிப்பதற்காக. To praise him. அவரை நன்றி செலுத்துவதற்காக. To pray unto him. அவரிடம் ஜெபம் செய்வதற்காக. All these means are leading us more nearer and nearer unto Jesus. இவை எல்லாம் நம்மை மிகவும் தேவனை கிட்டி சேர்வதற்கு உதவி செய்கிறது. Hallelujah. Hallelujah. So when we utilize the precious opportunity God is giving to us, நமக்கு தரப்பட்டிருக்கிற இந்த தருணத்தை நாம் உபயோகித்துக் கொள்வோம் என்றால் we will be really a blessed people. நாம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் Victorious people. வெற்றி பெறுகிற ஜனமாய் இருப்போம். And the people who are going to inherit the kingdom of God. அந்த நித்திய ராஜ்யத்தை சென்றடைகிறவர்களாய் காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. So let us utilize the times. எனவே இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். We were in the morning worship or in service in the churches. காலை ஆராதனை நாம் சர்ச்சிலே பங்கு கொண்டோம். It's a very blessed time. அதுவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது. Today is Sunday. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது. God is giving more opportunities. கர்த்தர் நமக்கு நிறைய சந்தர்ப்பங்களை தருகிறார். This evening service is one among that. இந்த மாலை வேளை ஆராதனையும் அதிலே ஒன்றாய் இருக்கிறது. So let us use that. அதை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். God is going to bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். We pray a short prayer. இப்பொழுது நாம் சிறிய ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். Father God, we thank you for this wonderful evening. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, we thank you for giving us this opportunity once more. இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீர் தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Let the people blessed by getting to thy presence. உம்முடைய பிரசன்னத்திலே வந்து இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். And hearing thy word. உம்முடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். So Lord, we thank you for the presence and the move of the Holy Spirit right now. எனவே உம்முடைய பிரசன்னத்திற்காகவும் நீர் இந்த நேரத்திலே அசைவாடுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Amen. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Now the choir song. இப்பொழுது கொயர் பாடல் பாட போகிறார்கள்.
நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருக்கு ஜீவனாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியார் திருநாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இந்நாடியார் திருநாமத்தின் ஆதரவில். Hallelujah. அல்லேலூயா. We heard the song நாம் கொயர் பாடுவதை கேட்டோம். and we are also joined with that and praise the Lord by our singing. அவர்களுடன் சேர்ந்து நாமும் பாடலை கொண்டு தேவனை ஆராதித்தோம். So we had a wonderful time. நாம் அருமையான ஒரு நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். The service is going on with blessing. ஆசீர்வாதத்துடன் இந்த ஆராதனையானது கடந்து செல்கிறது. So in this week, இந்த வாரத்திலும் கூட we are going to hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Last week, கடந்த வாரத்திலே we proposed to relay this, இதைதான் நாங்கள் ஒளிபரப்ப இருந்தோம். but as just now the retreat was over, youth retreat was over, இப்பொழுதுதான் அந்த யூத் ரிட்ரீட் முடிந்திருந்தது என்ற காரணத்தினால் so we thought that the voice of God brought to the youths and to all the people in that youth retreat will be a blessing. எனவே அந்த இடத்திலே ஆண்டவர் கொடுத்த வார்த்தையானது இந்த நேரத்திலேயும் வாலிபர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் பிரயோஜனமானதாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். So that we relate that sermon. எனவே அதை நாங்கள் சென்ற வாரம் ஒளிபரப்பு செய்திருந்தோம். We believe you might have heard it. அதையும் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். What are all the shadows that should go out of our life? நம்மளை விட்டு செல்ல வேண்டிய நிழல்கள் என்னென்ன என்பதை நாம் பார்த்தோம். So I think you will be meditate. அதிலே நீங்கள் தியானித்துக் கொண்டிருப்பீர்கள். God might have spoken in your heart கர்த்தர் உங்களிடத்திலே பேசியிருப்பார். and you might have came out of the shadows. எனவே நீங்கள் அந்த நிழல்களை விட்டு வெளியே வந்தவர்களாய் காணப்பட முடியும். So this week எனவே இந்த வாரம் we are going to broadcast the sermon of our dear pastor. நம்முடைய தலைமை விட்டு சென்ற தலைமை போதகர் செய்த பிரசங்கத்தை தான் கேட்க It is the போகிறோம். word of God, voice of God. அது கர்த்தருடைய குரலாய் இருக்கிறது. It is the word of God. அது கர்த்தருடைய வார்த்தையாய் இருக்கிறது. Surely that will work in your life. அது உண்மையாகவே உங்களுடைய ஜீவியங்களிலே கிரியை செய்கிறதாய் காணப்படும். Topic for that is இந்த வாரத்திற்கான தலைப்பு life is an investment. வாழ்க்கை ஒரு முதலீடு. Life is an investment. வாழ்க்கையானது ஒரு முதலீடாய் இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. Hear it. அதை நீங்கள் கேளுங்கள். Then you will find what is your life is. அப்பொழுது உங்களுடைய ஜீவியம் எவ்வளமாய் காணப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து Hallelujah. அல்லேலூயா. Now the word of God. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை. Accuse others. மற்றவர்களை நாம் குறை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. We need not say who's right, who's wrong. யார் சரி யார் தவறு என்று சொல்வதும் அவசியமில்லை. We have to tell something about us. நம்மை குறித்து நாம் யோசித்து பார்க்க If we வேண்டும். are right, if we are wrong. நாம் செய்வது சரியா தவறா என்று நாம் நிதானிக்க வேண்டும். I. நான் செய்வது சரியா? Am I walking in the path to reach the sainthood? பரிசுத்தவான்களுடைய நிலைமையிலே கடந்து வரும்படியான வழியிலே நான் நடக்கிறேனா? So this is what I expect from every church, from every family. இதைதான் நான் ஒவ்வொரு குடும்பத்தாரிடமும் எதிர்பார்க்கிறேன். And from every individual. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளிடத்திலேயும் நான் இதை எதிர்பார்க்கிறேன். Particularly we are very much concerned about the young people. விசேஷ விதமாக வாலிபை குறித்து அதிக கவனமாயிருக்கிறேன். We have completed almost a major part of our life on earth. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவிய நாட்களிலே முக்கியமான பகுதியை நாம் கடந்து போகிறோம். But the young people are going to begin. ஆனால் வாலிபரோ அதை ஆரம்ப கட்டத்திலே இருக்கிறார்கள். It's a very difficult time. கடினமான ஒரு சூழ்நிலை. It is unless they live in the miracle of God, it's not possible. தேவனுடைய அதிசயத்தின் செயலிலே அவர்கள் வாழ்ந்தால்தான் முடியும். So it is important for every family, father and mother, if you have young people in your family.
ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் செய்ய வேண்டியது. உம்முடைய குடும்பத்திலே வாலிப பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்காக நீங்கள் யோசிக்க வேண்டும். to see that they are coming into the hand of God. அவர்கள் எல்லாம் தேவனுடைய கரத்திலே வருகிறார்களா என்பதை பார்க்க That is வேண்டும். the only security for the future. இதுதான் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல நிச்சயமாய் இருக்கிறது. And that is my prayer for everybody. இது என்னுடைய ஜெபமாய் ஒவ்வொருத்தருக்கும் காணப்படுகிறது. Good. When you come into the house of God, நாம் தேவனுடைய வீட்டிலே கூடி வரும் பொழுது He has got a message for you. தேவன் நமக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறார். I speak in English, நான் ஆங்கிலத்திலே அதை பேசுகிறேன். and it is clearly translated in Tamil. அதை தெளிவாக தமிழிலே சொல்லப்படுகிறது. If you have a heart to say, உனக்கு ஒரு இருதயம் இருக்கும் என்றால், what you are talking to me, Lord, ஆண்டவரே நீர் என்னோடு என்ன பேசுகிறீர், what is the message that you got for me this morning, இந்த கால வேளையிலே ஆண்டவரே நீ கொடுக்கும்படியான வசனம் எனக்கு என்ன, the Holy Spirit will tell you while I'm talking. நான் பேசும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே கிரியை செய்வார். This is the message for you. இது உனக்கான தூது என்று Or பரிசுத்த you will ஆவி feel சொல்லுவார். this is what is good for me. அல்லது இதுதான் எனக்கேற்றது என்பதை நீ புரிந்து கொள்வாய். You should ask for it. ஆனால் நீ அதை கேட்க வேண்டும். You should carefully keep your heart open for it. உன்னுடைய இருதயத்தை அதற்கென்று தேவனுடைய வசனத்துக்கென்று திறந்து கொடுக்க We வேண்டும். come to the house of God தேவனுடைய வீட்டிற்கு நாம் வந்திருக்கிறோம். that we may be blessed, we may receive from நாம் God. தேவனுடைய வீட்டிலே அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறோம். That we receive His word, His guidance, His assurance. அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படியாய், அவருடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஒரு நல்ல நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் We have to grow. நாம் இதிலே வளர்ந்து வர There வேண்டும். are some silly people. There are several silly people. அநேக பல பேர் இருக்கிறார்கள். Silly people. ஒரு புத்தி கெட்ட மனுஷர். And they immediately say, I don't know anything. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. House of God is to speak to you. தேவனுடைய வீட்டிலே தேவன் உன்னோடு பேச வருகிறார். So keep your hearts and minds open. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம்முடைய சிந்தையையும் நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவருக்கு திறந்து கொடுக்க And வேண்டும். see what God is talking to you. அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். So everybody stand. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். Close your eyes. கண்களை மூடுவோம். Raise your right hand. உடைய கரத்தை உயர்த்தி And repeat this prayer. என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Everybody stand. Close your eyes. Raise your right hand. ஒவ்வொருத்தரும் எழும்பி நின்று கண்களை மூடி கையை உயர்த்தி, கர்த்தாவே, கர்த்தாவே உம்முடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். உம்முடைய ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன். உம்முடைய வீட்டுக்குள்ளே நான் பிரவேசித்திருக்கிறேன். உம்முடைய வீட்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன். என்னோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னோடு நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். உம்முடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் என் இருதயத்தை திறந்தருளும். இந்த நேரத்திலே என்னுடைய இருதயத்தை திறந்தருளும். உம்முடைய சத்தத்துக்கு காத்திருக்க உதவி செய்யும். உம்முடைய சத்தத்துக்கு காத்திருக்க உதவி செய்யும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தேவை. நீர் செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். You may be seated. நீங்கள் உட்காரலாம். I'm going to bring something which is very important for a Christian. ஒரு மிக முக்கியமான கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு முக்கியமானதை நான் சொல்ல போகிறேன். I have been talking several things which is a need in the Christian life. அநேக காரியங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அவசியமானதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறேன். But today watch carefully. ஆனால் இன்றைக்கும் கவனியுங்கள். It will tell you who you are and what you are doing. அது நீ யார் என்றும் கர்த்தர் உன்னிலே என்ன செய்கிறார் என்பதையும் வெளிப்படுத்தும். The heading for this message is this. இதனுடைய தலைப்பு இப்படியா இருக்கிறது. Life is investment. வாழ்க்கை என்பது ஒரு முதலீடு. Life is an investment. வாழ்க்கை என்பது ஒரு முதலீடு. What is the meaning of investment? முதலீடு செய்வது என்றால் என்ன? Business people, தொழில் செய்பவர்கள் they invest money in their business. அவங்களுடைய தொழிலிலே பணத்தை அதிலே முதலீடு செய்கிறார்கள். So when they invest money, அதிலே முதலீடு செய்யும் பொழுது they will get profit. அது லாபம் கிடைக்கிறது. So from what you invest, there must be a profit. நாம் முதலீடு நாம் செலுத்துவதிலிருந்து லாபம் வர வேண்டும். நீ எதிலே உன் முதலீடு செலுத்துகிறையோ அதிலே உன் லாபத்தை நீ பார்க்க வேண்டும். நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை ஒரு முதலீடாய் இருக்கிறது. Every day
is an investment. நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு முதலீடு செய்கிறது போல Everything is an investment. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு முதலீடாய் So காணப்பட வேண்டும். what kind of investment you make? நீ எந்த விதமான முதலீட்டை செலுத்துகிறாய்? I already mentioned நான் ஏற்கனவே சொன்னது போல business people, அந்த தொழில் செய்பவர்கள் they invest their money and their labor in the business. அவருடைய பணத்தையும் அவருடைய நேரத்தையும் அந்த தொழிலிலே செலுத்துகிறார்கள். There are people இன்னும் சில பேர் who இருக்கிறார்கள் invest in properties. அவருடைய சொத்துக்களிலே அதை முதலீடு செய்கிறார்கள். இந்த காலத்துல நிலம் வாங்கி போடுறது, யாரு கேட்டாலும் நிலம் வாங்கி போட்டாங்க அவ்வளோ பொண்ணு மாதிரி போயிடும். எப்படின்னா நிலத்துல போய் போட்டா என்னத்த போடுறது, காசை நிலத்துல போட்டா நல்ல லாபம் வருங்க, எப்படியோ மடங்குல போய் சேர்ந்துடும். ஆகையால we must invest in properties, land, buying land. ஆகவே நம் நிலம் வாங்குவதிலே சொத்துக்களிலே நம்முடைய முதலீட்டை செலுத்த வேண்டும். That's what the common people say. இதைதான் சாதாரணமான மனுஷர் சொல்லுகிறார். I think many of you have got a bank account, அநேகம் பேருக்கு வங்கியிலே கணக்கு உண்டு, particularly savings account. விசேஷ விதமாக சேமிப்பு அக்கவுண்ட் இருக்கு. Even young people have got some savings account, I understand. வாலிபர்கள் கூட அவருடைய வங்கியிலே கணக்கு இருக்கிறது. What is, if not, I advise you, put some money as a saving, it's good for you. அப்படி இல்லை என்றால் அதை சேமியுங்கள், அது நல்லதுதான். In any way, எப்படி இருந்தாலும் people every month they have some money, put some money into their account. ஒவ்வொரு மாதமும் அல்லது கிடைக்கும் பொழுதெல்லாம் அவர்களுடைய கணக்கிலே பணத்தை செலுத்துகிறார்கள். They save money. அதிலே சேமித்து வைக்கிறார்கள். So in the future they have got a lump sum. ஏனென்றால் எதிர்காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய ஒரு தொகை இருக்கும். So investment is important for us. ஆகவே நாம் அதிலே செலுத்துவது அல்லது அதிலே முதலீடு செலுத்துவது We அவசியம். are going to find the profit in what we have invested. ஆகவே நாம் எதிலே முதலீடு செலுத்துகிறோமோ அதிலே லாபம் காண வேண்டும். That now our life is investment. நான் சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவிதமே ஒரு முதலீடு. How do you invest your life? எப்படி நம்முடைய ஜீவியத்தை முதலீடாய் Let us செலுத்துவது? see what the Bible tells us. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்போம். In Galatians chapter 6, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் verse 7. 7ஆம் வசனம். Galatians 6:7 says, கலாத்தியர் 6:7. whatsoever a man sows, that he will also reap. Read it. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். That is it. So this is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. What you sow, that you will reap. நாம் எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். You know, sowing is investment. அதை விதைக்கிறது ஒரு முதலீடு. The people sow, invest the seed into the ground, அந்த விதையை அந்த நிலத்திலே விதைக்கிறார்கள். and so it grows and brings them profit அது வளர்ந்து அதனால் லாபம் கிடைக்கிறது. and good harvest. ஒரு நல்ல ஒரு அறுவடை. Suppose இப்படி எடுத்துக்கொள்ளலாம். a man sows wheat in his ground. ஒரு கோதுமை விதையை அவன் விதைக்கும் பொழுது Can he expect rice? பொன்னி அரிசி வந்தா நல்லா இருக்குமே, வச்சுட்டு விதைக்கிறது கோதுமை wheat கோதுமை கோதுமையை வச்சுட்டு பொன்னி அரிசி எனக்கு வேணும், கோதுமை வேணாம் அப்படின்னு நடக்குமா? அது அப்போ யோசிச்சு இருக்கணும். எப்போ ஆரம்பத்துல கொண்டு போய் போட்டியே, அப்போ எனக்கு பொன்னி அரிசி வேணும்னு சொல்லிட்டு பொன்னி அரிசியை விதைச்சிருந்தீங்கன்னா பொன்னி அரிசி உனக்கு வரும். நீ வச்சது கோதுமை, அந்த கோதுமைக்கு கோதுமை தான் வரும். அப்படி இல்லாட்டா இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? யாரோ ஒருத்தர் போய் அவங்க நிலத்துல கொண்டு போய் உருளைக்கிழங்கு விதைச்சிட்டு எனக்கு பம்கின் பூசணிக்காய் நல்ல லாபமா இருக்குது, இப்போ அறுவடையில எனக்கு பூசணிக்காய் வந்தா நல்லா இருக்கும், ஆண்டவரே எப்படி ஆகலாம் எல்லாவற்றையும் அற்புதமா பூசணிக்காவா மாத்திரும் அப்படின்னு அதெல்லாம் முடியுமா? அது நல்ல மனுஷன் செய்ய முடியுமா? நீ வச்சது உருளைக்கிழங்கு, அந்த உருளைக்கிழங்கு தான் வரும், அது அங்கேருந்து பூசணிக்காய் வந்துடும். அப்புறம் இன்னும் ஒண்ணு, நம்ம தமிழ்நாட்டுல போய் உங்க நிலத்துல போய் யாருன்னா வீட் கோதுமை, கேன் எனிபடி sow wheat? யாருனாவது உங்க நிலத்துல கோதுமையை விதைக்க முடியுமா? இந்த நிலம் அரிசி விதைக்கிறதுக்கு ஏற்ற நிலம் இது, இதுல போய் கோதுமையை போட்டுட்டு நல்ல அறுவடையை தாரும் ஆண்டவரே அப்படின்னா எங்கிருந்து அறுவடை வந்துடும்? நீ இங்க நார்த் இந்தியாவில் இருக்கிறவன்
பொன்னி அரிசியை கொண்டு போய் அவன் நிலத்துல போட்டு எனக்கு அரிசியா வரணும் அப்படின்னா அவன் நிலத்துல வளர வேண்டியது மெய்ஸ் சோளம், சோளம், கோதுமை. கோதுமை, அதுதான் அவனுக்கு வளரும். அதை தான் அவன் போடணும். எந்த நிலத்துல எது போடணுமோ அது போட்டாதான் அது கிடைக்கும். தப்பான நிலத்துல போய் தப்பா இந்த விதைச்சிட்டு உனக்கு தேவையானதை கேட்டா எங்கன்னா கிடைக்குமா? ஸோ எனி வாய்ஸ் பர்சன் வில் நெவர் டூ தட். ஒரு நல்ல ஒரு புத்திசாலி இவ்விதமாக செய்ய It மாட்டார்கள். is the same case with us. அதே வண்ணமாக தான் நம்மோடும். How we invest our life, and that's what we are going to get back. நம்முடைய ஜீவியத்தை எதை முதலீடாய் செலுத்துகிறோமோ அதை தான் நாம் திரும்ப பெற போகிறோம். Ecclesiastic பிரசங்கி chapter 5 5ஆம் அதிகாரம் verse 15 says, 15ஆம் வசனம் சொல்கிறது. Ecclesiastic 5:15. பிரசங்கி 5:15. See, read it. தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. பிரயாசத்திலான ஆன பலன் ஒன்றையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு போவதில்லை. Listen, this is what the Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. We came naked into this world, நாம் இந்த உலகத்திலே நிர்வாணிகளாய் பிறந்தோம். and we earned so much in the life. நம்முடைய வாழ்நாட்களிலே எவ்வளவோ சம்பாதிக்கிறோம். We may save a huge amount of money. ஒருவேளை நம்முடைய ஜீவ நாட்களில் நிறைய பணம் சேமித்து வைக்கலாம். Lot of properties. நல்ல சொத்துக்கள் இருக்கலாம். Maybe lot of children and families. நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் இருக்கலாம். Friends. நல்ல நண்பர்கள் இருக்கலாம். But ஆனாலும் when you die and go away from this world, ஆனாலும் நாம் மரித்து இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லும் பொழுது we cannot take any single thing with us. அதிலிருந்து நாம் செய்த எல்லாவற்றிலிருந்து ஒரு சின்னதை கூட எடுத்துட்டு கொண்டு போக Somebody முடியாது. will have to carry us and bury us. நாம் மரித்த பின்பு யாரோ ஒருவர் நம்மை தூக்கி கொண்டு போய் புதைக்க That வேண்டும். is the beginning and the ending of our life. இதுதான் நம்முடைய ஜீவியத்தின் ஆரம்பமும் முடிவும். So we came naked, we came without anything, we go naked, we go without anything back to God. நாம் ஒன்றுமில்லாமல் நிர்வாணிகளாய் இந்த உலகத்திலே நாம் வந்தோம். மீண்டுமாக நாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது நிர்வாணிகளாய் ஒன்றுமில்லாமல் போகிறோம். But ஆனாலும் God is doing something else. தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். In your life, if you have invested something, உன்னுடைய ஜீவியத்தை நீ விதைத்திருப்பாய் என்றால், and அதாவது there must be முதலீடு a செலுத்திருப்பாய். there must be a benefit and profit for that. அந்த ஜீவியத்தின் முதலீடுக்காக ஒரு பலன் உனக்கு இருக்கு. So our life is investment. நம்முடைய ஜீவிதமே ஒரு முதலீடாய் வைப்போம் என்றால் we have earned something in our life. ஆகவே நம்முடைய ஜீவியத்தை கொண்டு ஏதோ ஒன்றை நாம் சம்பாதித்திருக்கிறோம். That should be for us. அந்த சம்பாதித்த காரியங்கள் நமக்கென்று இருக்கிறது. So what God doing is this. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், Revelation வெளிப்படுத்துதல் chapter 14 14ஆம் அதிகாரம் verse 13. 13ஆம் வசனம். Revelation 14:13. வெளிப்படுத்துதல் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவிழம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அவர்களுடைய கிரியை அவர்களோடே கூட போம். அவர்களோடே போம். Look at me, this is very important. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமானது. So we go back naked in the same way as we come without anything. நாம் எப்படி உலகத்திலே பிறக்கும் பொழுது ஒன்றுமில்லாமல் வந்தோமோ அவ்விதமாக நிர்வாணிகளாய் போனாலும் What you have earned through your life's investment, உன்னுடைய ஜீவியத்தை நீ முதலீடாய் நீ செலுத்ததின் நிமித்தமாக that will be taken separately by the divine operation. தெய்வீக செயல்பாட்டினால் அதனுடைய பலனை நீ எடுத்துக்கொண்டு Deal. It will be taken separately by divine operation. தெய்வீக செயல்பாட்டால் அது தனியாக எடுத்துக்கொண்டு போகப்படுகிறது. And when you meet God, when you reach the glory, நீ மகிமையின் ராஜ்யத்தை அடைந்த பின்பு you will be there. நீ அங்கே இருப்பாய். What you have earned through your investment of life would be also presented there. உன்னுடைய ஜீவியத்தை நீ முதலீடாய் செலுத்தினதின் லாபத்தை நீ அங்கே பெற்றுக்கொள்வாய். This we must know. This is important. இது ரொம்ப முக்கியமானது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். So life investment will follow us before the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்முடைய ஜீவியத்தின் பலனாகிய முதலீடு எல்லாம் அங்கே கிடைக்கும்.
that is the reason we must know what kind of investment we make through our life. ஆகவேதான் நம்முடைய ஜீவியத்தை கொண்டு எதை முதலீடாக நாம் செலுத்துகிறோம் என்பது முக்கியம். எந்த விதமான முதலீட்டை உன் வாழ்க்கையின் மூலமாய் நீ செலுத்துகிறாய், உருவாக்குறாய்? That is the question. இது கேள்வியாயிருக்கிறது. There are two kinds of investment, the Bible tells us. வேதம் சொல்கிறது ரெண்டு விதமான முதலீடு செய்யலாம். Two kinds of investment. ரெண்டு விதமான முதலீடு. We read it in Galatians chapter 6. கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். Verse 8. 8ஆம் வசனம். Galatians 6:8. கலாத்தியர் 6:8. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். That's it. இதுதான். So it clearly says, இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறது, investing in the flesh மாமிசத்துக்கென்று விதைத்தாய் என்றார். and their benefit, their reaping is destruction, corruption. அதனுடைய விளைவு அல்லது அதனுடைய பலன் என்னவென்றால் அழிவாய் இருக்கிறது. If we invest in the spirit of God, ஆவிக்கென்று தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று விதைப்போம் என்றால் we will invest everlasting life. நித்திய ஜீவனை நாம் அறுப்போம். So the people are making in these days two kinds of investment in their life. நம்முடைய வாழ்நாட்களிலே ரெண்டு விதமான முதலீடை நாம் செய்கிறோம். Let us see what about the investment in flesh. மாமிசத்துக்கென்று விதைக்கிறோம் என்றால் என்ன? First of all, முதலாவது the investment in flesh மாமிசத்துக்கென்று விதைக்கும் பொழுது is always sin and evil. எப்பொழுதும் அது பாவமும் பொல்லாப்புமாய் இருக்கிறது. When you commit sin, நாம் பாவம் செய்யும் பொழுது you are investing your life into that sin. நம்முடைய ஜீவியத்தை அந்த பாவத்தில் விதைக்கிறோம். I need not explain what is sin. பாவம் என்றால் என்ன என்று விவரித்து சொல்ல I think வேண்டியதில்லை. you must know very well what is sin. நீங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் பாவம் என்ன என்று. For example, ஒரு சின்ன உதாரணம். if there is a drunkard, ஒரு குடிகாரர், we know very well he drinking is a sin. அப்படி குடித்து வெறிப்பது பாவம் என்று நமக்கு தெரியும். So what is he doing? அப்பொழுது அவர் குடிக்கும் பொழுது என்ன He is செய்கிறார்? investing his life in the sin of drinking. தன்னுடைய ஜீவியத்தை அந்த குடி பழக்கத்துக்கு என்று விதைக்கிறார். And there are many people who are adulterers and fornicators, immoral people. விபச்சாரம் செய்வர்கள், மாம்ச இச்சை உடையவர்கள், தவறாக நடப்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். We are coming into a world, into a system where the immorality is nothing. நம்முடைய உலக சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இவ்விதமான விபச்சாரம், அருவருப்பான காரியங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாதது போன்று இருக்கிறது. In Madras city, சென்னை பட்டணத்திலே you see how much the immorality, the sin, the lust of the sin is become common, is part of life. சென்னை பட்டணத்திலே பார்க்கும் பொழுது மாமிசத்தின் இச்சை, வேசித்தனம் இவையெல்லாம் ஒரு வாழ்க்கையின் பகுதியாய் மாறிக்கொண்டு So வருகிறது. if people invest their life in that kind of sin, ஜனங்கள் இவ்விதமான காரியத்திலே தங்களுடைய ஜீவியத்தை விதைத்தால் how can we expect something good from God? தேவனிடத்திலிருந்து எப்படி நன்மையை நாம் It is பெற்றுக்கொள்வது? said if the investment is in the flesh, the end is only corruption and destruction. வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நாம் பாவத்திலே விதைப்போம் என்றால் அதனுடைய விளைவு அழிவுதான் இருக்கிறது. That's the reason the Bible tells us. ஆகவேதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. Isaiah 55 verse 2. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Isaiah 55 verse 2. ஏசாயா 55:2. நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். போதும். So what the Bible says here? வேதம் என்ன சொல்லுகிறது Why பாருங்கள். do you spend your life? நீ எப்படி உன்னுடைய ஜீவியத்தை Why செலவழிக்கிறாய்? do you spend your money? நீ எதற்கென்று உன்னுடைய பணத்தை That செலவழிக்கிறாய்? which is not bread. அப்பமில்லாததற்கு நீ உன்னுடைய பணத்தை எப்படி செலவழிக்கிறாய்? Bread stands for usefulness. அங்கே அப்பம் என்று சொல்லும் பொழுது பலனுள்ள காரியத்துக்கு. What is most useful thing in the world, in the life? உன்னுடைய ஜீவியத்திலே இந்த உலகத்திலே மிக முக்கியமான காரியம் என்ன? Eternal life. நித்திய ஜீவன் தானே. Reaching the presence of Jesus. இயேசுனுடைய பிரசன்னத்தை நாம் போய் அடைய வேண்டுமே. To live with him forever and ever.
அவரோடு நித்திய நாட்களாய் வாழ்வதுதானே. Death occurs so quickly. அது அவ்வளவு சீக்கிரமாய் நடந்து Perhaps விடுகிறதா? people may have a long life. ஒருவேளை வாழ்க்கை நீண்ட வாழ்க்கையா இருக்கலாம். 40, 60, 80, 100. 40, 60, 80, 100. But afterwards, ஆனால் அத்தனை ஆண்டுகளுக்கு you பின்பு are going to die. நீ மரித்து போக போகிறாய். What is there for you to take? What is there for Jesus to give it to you as a harvest of your life? உன்னுடைய ஜீவியத்தின் ஒரு தொகையாய் நீ சென்று அடையும் பொழுது இயேசு உன்னிடத்திலே என்னத்தை கொடுப்பார்? The Bible says, வேதம் சொல்லுகிறது, if we invest our life in sin, நம்முடைய ஜீவியத்தை பாவத்திற்கென்று முதலீடு செய்வோம் என்றால் we are going to reap the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பை நாம் அடைய வேண்டும். God will bring all things into judgment. எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாளிலே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். If we invest our life in lying, in all wrongdoings, நம்முடைய ஜீவியத்தை பொய்யிலே, தவறான வழிகளிலே, மாம்சத்தின் இச்சைகளிலே விதைப்போம் என்றால் we are not going to inherit the eternal life, நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போவது but அல்ல, the judgment and punishment. தேவனுடைய நியாய தீர்ப்பையும் அதற்கேற்ற ஒரு தண்டனையும் அனுபவிக்க It is போகிறோம். not that you are going to see what's going to happen to you when you reach the glory, தேவனுடைய நித்திய ராஜ்யத்திலே நீ சென்று அடையும் போது என்ன கிடைக்கும்? but today you know what is going to happen to you, ஆனால் இன்றைக்கே உனக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது. because you invest, you do something. ஏனென்றால் இன்றைக்கே உன்னுடைய ஜீவியத்தை நீ விதைக்கிறாய், முதலீடு செய்கிறாய். That is what is going to come back to you. நீ என்னத்தை முதலீடு செய்கிறாயோ அதுதான் உனக்கு So திரும்ப கடக்க போகிறது. as the children of God, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் we have to be careful. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். You know, in everything what we do, நாம் செய்கிற எல்லா காரியத்திலும் knowing that it is an investment. அது ஒரு முதலீடு என்பதை யோசித்து செய்வோம். Let us see some examples. வேதத்திலே சில உதாரணங்கள் இருக்கிறது. Colossians கொலோசேயர் chapter 3. 3ஆம் அதிகாரம் I think it starts from verse 8. 8ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. One list is given. அங்கே ஒரு பட்டியலாக சொல்லப்படுகிறது. Read it. கொலோசேயர் 3:8. கோபமும் மூர்க்கமும் அதுக்கு முன்னால கூட இருக்குதா? ரைட். ஒண்ணொண்ணா சத்தமா படி. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் கோபமும் மூர்க்கமும். People are investing in anger. ஜனங்கள் இந்த கோபத்திலே விதைக்கிறார்கள். எவ்வளவு பேருக்கு கோபம் இருக்குது? சும்மா நம்ம நினைச்சிடறோம் கோபப்படுறோம்ட்டு. ஒரு சின்ன காரியத்துல நம்ம கோபப்பட்டா கூட அது இட்ஸ் an investment. போட்ட கோபத்துல அது கர்த்தர் அங்கீகரிப்பாரா? கர்த்தர் அங்கீகரிக்காத எல்லாமே பாவம் தான். அப்போ பாவத்துல மாம்சம் தான். மாம்சத்துல you have invested into the flesh. நீ மாமிசத்திலே அதை விதைத்து விட்டாய். It is a time to change. ஆகவே நம்ம மாற்றிக்கொள்ள நேரமாய் It's இருக்கிறது. our time to use our life carefully. நம்முடைய ஜீவியத்தை ஜாக்கிரதையாய் பிரயோஜனப்படுத்த வேண்டும். Read. பொறாமை. என்ன மாதிரி பொறாமை இருக்குது? ஒருத்தர் மேல ஒருத்தர் பொறாமை. பொறாமைனால என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பேசிடுறாங்க. கொஞ்சம் கோபம் வந்துட்டா, புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு கோபப்பட்டுட்டா என்னென்ன செயலெல்லாம் செஞ்சிடறாங்க. We have to be careful. ஆகவே ஜாக்கிரதையா இருக்க If you வேண்டும். want a reward from Jesus, இயேசுவிடத்திலிருந்து நமக்கு பலன் வேண்டும் என்றால் don't invest in that wrong flesh. இந்த மாமிசத்தின் காரியத்திலே விதைக்க வேண்டாம். And we will be lost in the eternity. நாம் நித்திய ராஜ்யத்தை இழந்து விடுவோம். Just enjoy what God has given you. தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் அனுபவிக்க வேண்டும். அவங்க நிலம் வாங்கிட்டாங்க, இவங்க வீடு கட்டிட்டாங்க, அவங்களுக்கு சம்பளம் வந்துச்சு, இவங்களுக்கு இதாகி போச்சு, அவர் அப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி செஞ்சாங்க. Why jealousy? ஏன் பொறாமை கொள்ளுகிறோம்? If you think so, நீ எப்படி நினைப்பாய் you என்றால் are investing your life நீ உன்னுடைய ஜீவியத்தை அதற்கென்று in முதலீடு that செய்கிறாய். wrong fleshy thing. அந்த மாமிசமான பொறாமையிலே நீ விதைக்கிறாய். It's going to cause danger to you. அது உனக்கு ஆபத்தை விளைவிக்க போகிறது. Read what else? உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் Why? பேசுறது. Today, too much destruction is going on in our church because people don't speak right. இன்றைக்கு பரவலாக சபையிலே பிரச்சனைகள் உண்டாகிறது என்றால் ஜனங்கள் சரியான காரியத்தை பேசுவதில்லை. There are misunderstanding in the families.
குடும்பங்களிலே புரிந்து கொள்ளாமை. Why? They don't speak right. ஏனென்றால் சரியான காரியங்களை ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை. You think simply you say something that it is not a big thing. ஏதோ ஒரு சின்ன விஷயம்தான், பெருசு இல்லைன்னு நினைக்கலாம். But it's a big thing. ஆனால் அது பெரிய விஷயம். Every word that you speak நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் out of your mouth is an investment of your life. உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முதலீடு. Are you going to be ignorant of what the reality? உண்மையை குறித்து நீ ஜாக்கிரதையா இல்லாமல் இருப்பாயா? அதை பற்றி பரவாயில்ல அப்படின்னு நீ சொல்ல முடியுமா? Eternity is real. நித்திய ராஜ்யம் உண்மை. We must meet God. நாம் தேவனை சந்திக்க வேண்டும். There is a long life ahead. நமக்கு முன்பாக நீண்ட வாழ்க்கை இருக்கிறது. For that we have to invest today. அதற்காக இன்றைக்கு நாம் விதைக்க If வேண்டும். we don't make the right investment, நாம் சரியான ஒரு விதையை விதைக்காவிட்டால் what a miserable people we would be. நாம் எவ்வளவு நிர்பந்தமான மனுஷர். Look, some more. வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் வம்பு கரெக்டா போட்டுக்குது பாரு. வம்பு தான், எப்ப பார்த்தாலும் வம்பு தான். This is the time for change. இது மாற்றத்தின் ஒரு நாளாயிருக்கிறது. God is going to change the church and change the people here. தேவன் சபையையும் உங்களையும் இந்த இடத்திலேயும் மாற்றப் போகிறார். I have preached for a long time. நீண்ட நாட்களாய் உங்களோடு பிரசங்கித்து வருகிறேன். But when I think of what is happening, I was very much sorry. ஆனால் நடக்கிற சில காரியங்களை, சம்பவங்களை கேள்விப்படும் பொழுது அதிக வருத்தமாய் இருக்கிறது. What is happening in the families? குடும்பங்களிலே என்ன நடக்கிறது? What is happening in the individuals? தனிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? So it makes me sad. அது எனக்கு வருத்தத்தை உண்டு பண்ணுகிறது. Because I want to see you as a saint. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாய் நான் காண I வேண்டும். want to see you with Jesus. உங்களை இயேசுவோடு நான் பார்க்க I வேண்டும். want to see you in the eternal life. நித்திய ராஜ்யத்திலே நான் உங்களை பார்க்க வேண்டும். So it is important for us ஆகவே நமக்கு முக்கியமானது what you speak. நாம் என்ன பேசுகிறோம். If you speak even one lie, ஒரு பொய் சொன்னா கூட you have invested for it. நீ அதற்கென்று விதைத்து There is a விட்டாய். harvest for it. அதற்கென்று ஒரு விளைச்சல் இருக்கிறது. Can God change it? ஆண்டவர் அதை மாற்ற முடியுமா? No. God can change life. உன்னுடைய ஜீவியத்தை ஆண்டவர் But மாற்றுவார். God cannot change your investment. ஆனால் நீ எதற்கென்று விதைத்தாயோ அதை ஆண்டவர் மாற்ற மாட்டார். So we have to be careful. If we are God's people, we have to be careful. தேவனுடைய ஜனங்களாய் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அதி ஜாக்கிரதையாய் In இருக்க வேண்டும். every word that we speak, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் we speak about people. மற்றவர்களை குறித்து பேசுகிறோம். They speak about the churches. சபையை குறித்து பேசுகிறோம். They speak about ministries. ஊழியத்தை குறித்து பேசுகிறோம். They speak about other people. மற்ற காரியங்களை குறித்து They பேசுகிறோம். speak about their friends. நண்பரை குறித்து பேசுகிறோம். They accuse people. ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுகிறோம். Yes, you can accuse today. ஆமா, இன்றைக்கு நீ சொல்லலாம். Nobody is going to stop you. நீ பேசுவதை யாராலும் நிறுத்த முடியாது. But ஆனால் you have invested in that. நீ பேசுகிற ஒவ்வொரு பேச்சும் And that ஒவ்வொரு விதை is going to bring back something in your life. அது உன்னுடைய ஜீவியத்திலே ஏதோ ஒன்றை விளைச்சலாக கொண்டு வர போகிறது. So your life is an investment. ஆகவே உன்னுடைய ஜீவிதம் ஒரு முதலீடு. Be careful what you do. How do you invest your life? நம்முடைய ஜீவியத்தை எப்படி முதலீடு செய்கிறோம் என்பதை ஜாக்கிரதையாய் இருப்போம். Read. வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். See, in the Bible, வேதத்திலே there are so much talked about the அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. fleshy investment. மாமிசமான அந்த முதலீடு It காரியங்கள் is not சொல்லப்பட்டிருக்கிறது. necessary that I should or somebody should tell you what you do is a sin or not. நான் நீ செய்வது இது தவறு, இது பாவம், இப்படி செய்யாதன்னு சொல்ல வேண்டிய அவசியம் You இல்லை. know it. உங்களுக்கே அது தெரியும். If somebody is committing sin, if somebody is living in flesh, யாராவது ஒருவர் பாவம் செய்வார்கள் என்றால், பாவத்திலே விதைப்பார்கள் என்றால், in மாம்சத்திலே they know it because you know what is right, what is wrong. That is God who put it into your spirit. உனக்கு நன்றாக தெரியும் இது சரி இது தவறு என்று ஆண்டவர் அந்த சிந்தையை உனக்குள்ளே வைத்திருக்கிறார். And still if you go ahead to do it, you are investing. அதையும் மீறி நீ தவறு செய்வாய் என்றால் நீ அதிலே முதலீடு So செய்கிறாய். it is the time for God's people ஆகவே தேவனுடைய ஜனத்துக்கு இது நேரமா இருக்கிறது. to stop investing in sin and flesh. மாமிசத்துக்கென்று பாவத்துக்கென்று விதைப்பதை நாம் நிறுத்துவோம். And we have to invest in something better, something eternal. நித்திய ராஜ்யத்துக்கென்று மேன்மையானதுக்கென்று நாம் விதைப்போம். There are some things which is not a sin, சில காரியங்கள் பாவமாய் அல்ல, but
still it will not benefit you anything. ஆனாலும் அதை செய்தால் உனக்கு அதனால் லாபம் இராது. For example, ஒரு உதாரணத்துக்கு when we read Ephesians எபேசியர் chapter 6, 6ஆம் அதிகாரம் verse 2, 2ஆம் வசனம். Ephesians 6:2. எபேசியர் 6:2. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. Good. What says here? அங்க என்ன சொல்லுகிறது? Respect, honor your father, your mother. உன்னுடைய தாயையும் உன்னுடைய தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும். So there are many people who honor like that. அநேகம் பேர் தாய் தகப்பனையும் கனம் பண்றாங்க. What is the benefit of those things? அதனால் லாபம் என்ன? How long you are going to honor your parents and your father and mother? நீ எவ்வளவு நாட்களுக்கு உன்னுடைய தாயும் தகப்பனையும் நீ கனம் பண்ண போகிறாய்? Only in this world. இந்த உலகத்தின் இருக்கும் வரைக்கும் தான். When you leave this world, நீ இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது your relationship ceases. நம்முடைய எல்லா உறவுகளும் அற்று போகிறது. Our relationship is only Jesus. நாம் இயேசுவோடு உறவு கொள்ள வேண்டும். So God says, ஆனாலும் ஆண்டவர் if சொல்லுகிறார், people invest in good things in this world, இந்த உலகத்திலே நல்ல காரியத்திலே நீ விதைப்பாய் என்றால் they will reap good life in this world. இந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாய் உனக்கு அமையும். Read what it says, first line. உனக்கு நன்மை நன்மை உண்டாயிருப்பதற்கும் உண்டாக. அப்புறம் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் வாழ்நாள் நீடித்து, long life, உனக்கு நீண்ட ஆயுசு நாள், and good things will happen to you. உனக்கு வாழ்க்கையிலே நன்மை உண்டாகும். If your life is a good life, you invest in good things. இவ்விதமாய் நன்மையான காரியத்திலே நம்முடைய There are ஜீவியத்தை விதைப்போம் என்றார். many people who are honest in this world. இந்த உலகத்திலே அநேகம் பேர் உண்மை உள்ளவர்களாய் There வாழ்கிறார்கள். are many people who do good things in this world. அநேகம் பேர் இந்த உலகத்திலே நல்ல காரியங்களை செய்து There are வருகிறார்கள். many people who never tell lie in this world. அநேகம் பேர் பொய் சொல்லாத ஒரு ஜீவியத்தை So வாழ்கிறார்கள். they invest in good things. ஆகவே அவர்கள் எல்லாம் நல்ல காரியத்திலே விதைக்கிறார்கள். That is good. அது நல்லதுதான். But ஆனால் where it is? ஆனால் அது எங்கே இருக்கிறது? It is in the world. இதையெல்லாம் உலகத்தில் இருக்கிறது. So one day the world is going to be destroyed. ஒரு நாளிலே இந்த உலகம் முடிவுக்கு வரப்போகிறது. If Peter said, John said, யோவான் சொல்லுகிறார், this world will be melted and run away, இந்த உலகம் வெந்து உருகி போம், and this world will disappear. இந்த உலகம் ஒழிந்து போம். So all the good things that you have done in this world ஆகவே இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா நன்மையான காரியங்கள் will be gone with this world. இந்த உலகம் அழிந்து போகும் பொழுது அதுவும் ஒளிந்து போம். The one thing that would never perish, ஒரு vanish, காரியம், அழிவில்லாத ஒரு காரியம், our investment in spiritual things. ஆவிக்குரிய காரியத்திலே நாம் விதைக்கிறது தான் நிரந்தரமானது. This is important. இது மிக முக்கியமானது. It is good. It is important that we should do and live good in this world. இது மிக முக்கியமானது, மிக நன்மையானது. நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நல்ல காரியத்திலே விதைப்பது. But if you only are concerned with this world, இந்த உலகத்தை மாத்திரம் நாம் பார்த்து the கொண்டிருந்தால் world will be lost and you are gone. இந்த உலகம் ஒரு நாளிலே அழிந்து போக போகிறது, நீயும் ஒளிந்து போவாய். Many times people tell us, அநேக சமயங்களில் ஜனங்கள் I சொல்லுகிறார்கள், cannot come to church on Sunday ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வர முடியல, because I've got very important work. ஏனென்றால் ஏதோ ஒரு முக்கிய வேலை. Job is important. வேலை முக்கியம்தான். How long you are going to be in your job? எவ்வளவு நாளைக்கு அந்த வேலையில இருக்க How போற? long it's going to be important for you? எவ்வளவு நாளுக்கு அந்த வேலை உனக்கு முக்கியமா இருக்க As போகுது? long as you are in this world, இந்த உலகத்திலே நீ வாழும் வரைக்கும் தான், or as long as you are retired. அல்லது நம்ம ரிட்டையர் ஆகுற வரைக்கும் தான். Once when you are retired, நாம் ரிட்டையர் ஆன பிறகு what your job is going to benefit you? உன்னுடைய வேலை உனக்கு என்ன உதவி செய்ய They போகிறது? ask you to go away. அவங்க இந்த ஓய்வு பெறும் பொழுது அவங்க வீட்டுக்கு அனுப்ப As போறாங்க. an old man, you sit in your home. ஒரு வயதான மனுஷனாய் உன்னுடைய வீட்டிலே உட்கார்ந்திருப்பாய். Then what's happening? அப்பொழுது உனக்கு என்ன You will நடக்கும்? have your 3 times meal. ஒரு 3 வேளை சாப்பாடு Is கிடைக்குமா? that the benefit that you need? அதுதான் ஒரே ஒரு லாபமா? People say, I must go to studies. ஜனங்க சொல்றாங்க படிக்கணும் படிக்கணும். Yes, it's important. அது முக்கியம்தான். You need a good life. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முக்கியம்தான். Education is important. அதற்கு கல்வி அவசியம். But your investment is only for the
thing, education, which is for the world, உன்னுடைய காரியமெல்லாம் அந்த படிப்புக்கென்றே இந்த உலகத்துக்கு அடுத்த காரியத்துக்கென்றே விதைப்பாய் என்றார். then it will go and perish with this world. இந்த உலகம் முடிவடையும் பொழுது அந்த படிப்பு அந்த கல்வி எல்லாம் போய்விடும். What have you got when you meet Jesus in glory? நீ இயேசுவை நித்தியத்திலே சந்திக்கும் பொழுது அவர் உனக்கு என்ன கொடுப்பார்? So it is important for us ஆகவே நமக்கு முக்கியமானது that we do not only invest our life in flesh and sin and the world. இந்த உலகத்திலேயும் மாமிசத்திலேயும் பாவத்திலேயும் நாம் விதைக்காத படிக்கு. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We have to invest in God's ways. தேவனுடைய வழிகளிலே நம் முதலீட்டை செலுத்த வேண்டும். So God's people should know. தேவனுடைய ஜனங்கள் இதை அறிந்திருக்க வேண்டும். We have to lead a very careful life. நாம் மிக ஜாக்கிரதையான வாழ்க்கையை நடத்த வேண்டும். Because we want reward. ஏனென்றால் நமக்கு பலன் கிடைக்க வேண்டும். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now, what is investing in the spirit? ஆவியின் கென்று விதைப்பது என்றால் என்ன? What is investing in the spirit? ஆவியிலே முதலீடு செய்வது What என்றால் is என்ன? a good investment in our life? நம்முடைய ஜீவிதத்திலே ஒரு நல்ல முதலீடு என்ன? Number 1, முதலாவது Revelation வெளிப்படுத்துதல் chapter 22 22ஆம் அதிகாரம் verse 12. 12ஆம் வசனம். Revelation 22:12. வெளிப்படுத்துதல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. Look at me now. இப்பொழுது பாருங்க What it says. அங்க வேதம் என்ன சொல்லுகிறது? Jesus says, I am coming இயேசு சொல்கிறார், நான் to take சீக்கிரமாய் வருகிறேன், to take my people home. என்னுடைய ஜனத்தை என்னோடு சேர்த்துக் கொள்ளும்படியாய். Jesus says, இயேசு சொல்லுகிறார், when he is coming, he is bringing the reward for the work that we have done. இயேசு வரும்பொழுது நாம் செய்த கிரியைக்கேற்ற பலனை அவர் கூட கொண்டு வருகிறார். For the investment that we make in our life, Jesus is bringing reward for it. அல்லது நம்முடைய வாழ்க்கையை நாம் முதலீடாய் செலுத்தினதின் பலனை இயேசு வரும்பொழுது கொண்டு வருகிறார். What is the question here today? இன்றைக்கு கேள்வி என்ன? What do I do to get reward from Jesus? இயேசுவினிடத்திலிருந்து பலனை பெற நான் இன்று என்ன In செய்கிறேன்? everything what we do, we must always think. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நிதானித்து செய்ய வேண்டும். Can Jesus give me reward for this? நான் செய்கிற இந்த காரியத்திலே ஆண்டவர் எனக்கு பலனை கொடுப்பாரா? Then you know what to do, what is wrong and what is right to invest. அப்படி யோசித்து நாம் செய்வோம் என்றால் நல்ல காரியத்திலே நாம் விதைக்க முடியும், தவறானதை விட்டு விடுவோம். God's people தேவனுடைய ஜனங்கள் should invest in the things which Jesus could prepare a reward for them. தேவனுடைய ஜனங்கள் இந்த காரியத்திலே விதைக்கும் பொழுது அதற்கேற்ற வெகுமதியை அவர்கள் பெற வேண்டும். If you spend your life, all the time of your life just in the world, உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் இந்த உலகத்திலே நீ கழித்து போட்டாய் என்றால், when it is over, இந்த வாழ்க்கை முடியும் பொழுது what will you do? நீ என்ன செய்வாய்? If you invest today, you know. இன்றைக்கு நீ விதைக்கும் பொழுது எதிலே விதைக்கிறாய் என்று தெரியும். I did this in my life. இதை என்னுடைய ஜீவியத்திலே நான் This செய்தேன். is right in God's sight. இது தேவனுடைய பார்வையிலே நலமானது. So God will give me the reward for this. அதற்கென்று தேவன் பலனை வைத்திருக்கிறார். We cannot say I don't know. இது எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. What reward Jesus will give me? அவர் என்ன கொடுப்பார் நமக்கு என்னங்க தெரியும்? அவரு கொடுக்கிறது அவருக்கு தான் தெரியும். என்னென்ன வச்சிருக்கிறாரோ கர்த்தாவே எனக்கு வேண்டிய பலனெல்லாம் நீ தான் கொடுக்கணும் ஐயா. நடக்காது. நீ என்ன செஞ்ச? எதுல போட்ட? உருளைக்கிழங்க போட்டுட்டு பூசணிக்காய் வேணும்னா எப்படி நடக்கும்? அது உருளைக்கிழங்கு வேணும், உருளைக்கிழங்கு போடணும், பூசணிக்காய் வேணும் போடணும், பூசணிக்காய் வேணும். இயேசு சாமி கிட்ட போய் சேரணும், பரலோக ராஜ்யத்தின் ஜீவியம் வேணும்னா அதற்குள்ளான ஜீவித்துக்குள்ளான விதைய நம்முடைய ஜீவியத்துல நம்ம விதைக்கிறவங்களா காணப்படணும். உலகமா நமக்கு இஷ்ட பிரகாரம் செஞ்சுட்டு இறந்த பிறகு பிரகாரம் கர்த்தாவை எப்படியாகிலும் அடியானே மகிமையில கொண்டு போய் சேரும் சாமினா இன்னா செஞ்சுன்னு இந்த அவ்வளவு நாள் உனக்கு 60 வயசு கொடுத்தேன், உனக்கு 40 வயசு கொடுத்தேன், 80 வயசு கொடுத்தேன், 30 வயசு கொடுத்தேன், இதுல என்ன பண்ண நீ பண்ணதெல்லாம் பாரு, எல்லாம் நியாய தீர்ப்பு வா வந்து நின்று நான் உனக்கு சொல்றேன் உனக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு you will meet him as a judge. கடைசி நாட்களில் இயேசுவை நியாயாதிபதியாய் காணப்போகிறோம். No, we don't want him as a judge. இயேசு நம்மை நியாயம் தீர்க்கிறவராய் அல்ல. We want Jesus as a rewarder. இயேசு நமக்கு பலனை கொடுப்பவராய். We not only want to see Jesus,
இயேசுவை பார்ப்பது மாத்திரம் அல்ல, we also want to see his reward for us. அவர் நமக்காக கொண்டு வருகிற பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Invest your life in a right order. ஆகவே உம்முடைய ஜீவியத்தை நல்ல காரியத்திலே விதை. There are several examples in the Bible. வேதத்திலே அநேக உதாரணங்கள் உண்டு. Let us see few example in just one word. ஒரு வார்த்தையிலே அது அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Philippians பிலிப்பியர் chapter 4, 4ஆம் அதிகாரம் I think verse 12 or verse 8, it says, finally brethren, கடைசியாக சகோதரரே. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ கொஞ்சம் நிறுத்தி படி. உண்மை உள்ளவைகள் எவைகளோ? What is truth? Do you invest in truth? உன்னுடைய உண்மையிலே விதைக்கிறாயா? Do you do all things right, true before God? எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் செய்கிறாயா? And if that is so, your life is invested in truth and God is got a reward for it. அப்படி என்றால் உன்னுடைய ஜீவிதம் உண்மையிலே விதைக்கப்படுகிறது, அதற்கென்று ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். Read secondly. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ? ஒழுக்கமானதுக்கு பிள்ளைங்களுக்கு போய் சொல்ல போயிடுறோம். நம்ம ஒழுக்கமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க ஒழுங்கில்லாம போயிடுதுன்னு பெற்றோர்களுடைய கம்ப்ளைண்ட். பிள்ளை உன்னை பார்த்து அதை தானே சொல்லுது, ஒழுக்கத்தை பார்க்கறது இல்லையே. அப்படின்னாங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கணும். எல்லாத்துலயும் ஒழுக்கமா இருந்துட்டு ஒண்ணுல ஒரு ஒழுங்கினமா நடந்துட்டா நம்முடைய ஒருத்தரோட ஒருத்தர் கொள்ளுகிற உறவுகளில எத்தனை விதமான ஒழுங்கீனங்கள் காணப்படுகிறது. So the Lord says, ஆகவே தேவன் சொல்லுகிறார், invest whatever is right. ஆகவே நன்மை உள்ளவைகள் எவைகளோ அதிலே நீ விதைப்பாய். அப்புறம் நீதி உள்ளவைகள் எவைகளோ? this is important. நீதி. The worldly man does not know what is righteousness. உலகத்தின் மனுஷனுக்கு நீதியான காரியங்கள் என்ன என்று தெரியாமல் But if இருக்கிறது. you are a child of God, ஆனால் நீ தேவனுடைய பிள்ளையாய் if you இருந்தால், are born again, நீ மறுபிறப்படைந்த பிள்ளையாய், the Lord will show you what is righteous, what is righteousness, good and holiness meet together called righteousness. அங்கே நீதி உள்ளவைகளும் நன்மை உள்ளவைகளும் ஒன்றோடு ஒன்று சந்திக்கிறது என்று வேதம் சொல்கிறது. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So your action, your life is a righteous life. உன்னுடைய கிரியை, உன்னுடைய ஜீவிதம் நீதியின் செயலாய் இருக்கிறதா? People want to pray, ஜனங்கள் ஜெபிக்க people விரும்புகிறார்கள், read the Bible, வேதத்தை வாசிக்கிறார்கள். but in their life ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே they do things what they want. அவர்களுக்கு இஷ்டமான விதத்திலே செய்கிறார்கள். That is not life, that is not righteousness. அது ஒரு நீதியின் ஜீவிதம் அல்ல. Righteousness is doing what God wants us to do. நீதியின் ஜீவிதம் என்றால் ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்வது. This is how a child of God should start to live. இப்படியாக தான் தேவனுடைய பிள்ளைகள் ஜீவிக்க ஆரம்பிக்க We வேண்டும். have to check what is my investment. நாம் நம்மை சோதித்து பார்க்க வேண்டும். என்னுடைய Read it. முதலீடு என்ன? Read it. நீதி உள்ளவைகள் எவைகளோ? கற்புள்ளவைகள் எவைகளோ? கற்புள்ளவைகள் எவைகளோ? கற்புள்ளவைகள் என்று சொன்ன உடனே விபச்சாரத்தை தான், விபச்சாரம் நான் விபச்சாரமா பண்ணியிருக்கிறேன், நான் அசுத்தமா ஜீவிக்கிறேன், அது ஒண்ணுதான் கற்புன்னு தெரிவாங்க. கற்பு அப்படின்னு சொல்லிட்டா பியூர், இங்கிலீஷ்ல தான் போட்டுக்குது, தூய்மையானது. பியூர். வாட் இஸ் பியூர்? என்னென்ன தூய்மையானதோ that is what we have to do. அதை தான் நாம் செய்ய This வேண்டும். is investment. இது ஒரு முதலீடு. So it is important that we make this kind of investment in our lives. நம்முடைய ஜீவியத்திலும் இவ்விதமான முதலீடை நாம் செலுத்துவது அவசியம். When you are good, நல்லா இருக்கும்போது எல்லாம் நல்லா போயிடும். கொஞ்சம் கோவம் வந்துட்டுமே, கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துட்டுமே, அவ்வளவுதான், அதெல்லாம் கெட்டுச்சு பையா, பெருசா சொல்ல வந்துட்டேன், எனக்கு தெரியும், தூக்கி போட்டுருவாங்க. அப்படியே எங்க போய் சேர போறோம்? இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப். நம்முடைய ஜீவியத்திலே என்ன முதலீடு We செலுத்துகிறோம்? need to invest in purity, தூய்மையானதிலே முதலீடு in செய்வது, perfection. பரிபூரணமானதிலே முதலீடு. அன்புள்ளவைகள் எவைகளோ? அங்கதான விஷயம் இது. நான் எல்லார் மேலும் அன்பா இருக்கிறேன்றவங்களாம் ஒரு அல்லலியா சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போறீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லார்கிட்டையும் எனக்கு அன்பு நான் காண்பிக்கிறேன். Do you know what is love? அன்பு என்றால் என்ன? Simple definition for it is this: ஒரு சாதாரணமா சொல்லணும்னா இப்படிதான். do to others what you expect others to do for you.
மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே மற்றவர்களுக்கு நீ செய். That is it. That is love. இதுதான் அன்பு. How many of you show love to each other? ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம். Do you all in this church love each other? இங்க இருக்க அத்தனை பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறீங்களா? Everybody loves each other? ஒவ்வொருத்தர் மேலும் நீ அன்பு செலுத்துகிறாயா? என்னங்க நீங்க சொல்றீங்க? நான் போய் வேணும்னே போய் அவர்கிட்ட போய் தோத்துறங்க அப்படின்னு சொன்னா மூஞ்ச ஒண்ணு திருப்புவாரு பாருங்க. அவர் உடைக்கிற மூஞ்சிய கத்தியில குத்துற மாதிரி இருக்கும். குத்துட்டுமே வாங்கிக்கிய. ஏசாமி என்ன செஞ்சார்? அன்பினால உயிரையே கொடுத்தாரு. அன்பில நீ விதைக்க வேண்டும் என்றால் அவங்க உன்னை அக்செப்ட் பண்ணால், whether they accept it or they don't accept it, you still show love. அவர்கள் உன்னை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நீ அன்பு காண்பி. That is investing in life. இது ஜீவியத்தின் ஒரு முதலீடு. நான் போய் ஐயா நல்லா சௌக்கியமா இருக்கிறீங்கன்னா என் சௌக்கியத்தை கேட்க வந்தியா நீ அப்படின்ட்டு அப்படியே திரும்பிக்கின்னு அவர் பாட்டுக்கு நடக்கிறாருங்க. முதுக காமிச்சுன்னு போறாருங்க. அவமானமா போச்சு எனக்கு. ஏன் தான் இவர்கிட்ட போய் நம்ம கேட்டோமோ, அதோட சும்மா இருந்துட்டு இருந்தா நிம்மதியா இருந்திருக்குமே அப்படின்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் கஷ்டமா போவோம்? அன்பு 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. குறை சொல்லாது, என்னென்னமோ சொல்லாது, எல்லாம் சொல்லிக்கிட்டாங்க அன்பை பற்றி. அப்போ ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர்கிட்ட போய் ஐயா நல்லா இருக்கிறீங்களா, அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா, நீயா அடிப்பாவி என்கிட்ட வந்து நல்லா இருக்கிறேன்னு கேட்க வந்துட்டா பாரு. இவ பண்றது எனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு நினைச்சுக்கிறது. இல்லாட்டினா அவங்க திரும்பி அப்படி போனாங்கன்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? வீட்டுக்கு போய் கத்தாவே நான் அன்பு காண்பிக்க பிரயாசப்பட்டேன், ஆனா அந்த அன்பை வெளிப்படுத்தாதபடிக்கு அவர்கள் கிரியை செய்தார்களே, இதற்காக நீர் அவர்களை சந்திய சுவாமி. அதற்காக ஜெபம் பண்ணு. That is investment. இது ஒரு முதலீடு. We should never be hurt by anything what people do. ஜனங்கள் செய்கிறதை குறித்து நாம் பாதிக்கப்படாதபடிக்கு. Why? ஏன்? Because we want to invest right our life. ஏனென்றால் நம்முடைய ஜீவிதத்தை நல்ல காரியத்துக்கென்று நாம் விதைக்கிறோம். We are going to receive something precious and glorious from the hand of Jesus. ஏனென்றால் இயேசு வரும்பொழுது அவருடைய கரத்திலிருந்து மகிமையான பலனை நாம் பெறப் போகிறோம். If we invest in life, we invest in love. நாம் அன்பிலே விதைத்தோம் என்றால் how can you have a enemy for you? உனக்கென்று எதிராளி எப்படி இருக்க முடியும்? How many people got enemies? எத்தனை பேருக்கு விரோதிகள் இருக்கிறார்கள்? எனக்கு அவன்தாங்க சத்துருங்க அவனு எனக்கு சத்துருக்கு இன்னொன்று வசனம்லாம் இருக்குதா? இன்னொரு வார்த்தைங்களாம் எனக்கு வரமாட்டேன். அது திடீர்னு வந்தா நல்லா இருக்கும். அவன் தாங்க எனக்கு ஒரு கொல்லி. ஒருத்தர் சொல்றாங்க கொல்லி, அது என்னன்னு தெரியல, அது கொல்லின்னு. அவங்க தாங்க இப்படி இருக்கிறாங்க. No, if you invest in love, நீ அன்பிலே விதைப்பாய் என்றார், you will see only love in the face of everybody. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் அன்பை தான் நீ பெற்றுக்கொள்வாய். You will never see something different because it's divine. ஏனென்றால் வேறு காரியம் அங்கே ஒன்றுமில்லை, இது தெய்வீகமானது. Since we do not invest our life in love, நாம் அன்பிலே விதைக்காத பட்சத்தில் we see differently each other. ஒருவர் பார்ப்பதிலே வித்தியாசப்படுகிறது. So if we invest in love, God is going to give us a tremendous reward for that love. நாம் அன்புக்கென்று விதைப்போம் என்றால் தேவன் அதற்காக வெகுமதிகளை பலனை கொடுக்க போகிறார். நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அப்ப நான் கட்சியா இருக்கிறது நான் எடுத்துக்கிறேங்க. ஏன் தெரியுமா? அது புகழ் எதுவோ புகழ்றது ஒண்ணு இருந்துச்சுன்னா அது போதுங்க. எனக்கு 4 பேர் என்னை புகழ்ந்து பேசிட்டா இதுதான் மனுஷன் நினைக்கிறது. இன்னொருத்தன் உன்னை புகழணும்னா நீ என்ன தெரியுமா செய்யணும்? முதல்ல அவனை புகழணும். நீ அவனை புகழ்ந்தாதான் அவன் உன்னை புகழ போறான். அவனை போய் நீ கலாட்டா பண்ணியிருந்தீன்னா அவன் எங்கேருந்து உன்னை புகழ போறான்? இன்னும் அவன் புகழாட்டினா போறான். எனக்கு அவன் நான் பெரிய மனுஷன். 1000 பேர் இருக்கிறாங்க, அப்படியே கும்பிடு போட்டு ஏஞ்சி நிக்கிறாங்க திருட்டு பசங்க. உண்மையாவா உன்னை புகழ்றாங்க? அவங்க உன்னை ஏமாத்துறவங்க. அந்த புகழை நம்ம அனுபவம் சொல்லிட்டு இருந்தா you are investing in the wrong thing. நீ தவறானதிலே நீ முதலீட்டை செலுத்துகிறாய். If your praise comes from the praise that you may show to others, that's a reality, that is investment. நீ மற்றவர்களை புகழ்ந்து பேசுவதினால்
உனக்கு லாபம் கிடைக்கிறது என்றால் அதிலே நீ விதைப்பாயாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Read once more there. நற்கீர்த்தி உள்ளவர்கள். கடைசியாக சகோதரரே, அதுக்கு முன்னாடி அதுக்கு கடைசி மூணு பட்சி அதை படி. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புண்ணியம் ஏதோ புகழ்ச்சி, புகழ் எதுவோ இவைகளே சிந்தித்துக் கொண்டிருந்தோம். புகழணும். இப்போ புகழ் ஒருத்தரை பற்றி ஐஸ் வைக்கிறதுன்னு இங்க சொல்றாங்க. புகழ்றதுன்னா ஐஸ் வைக்கிறதுன்னு சொல்றாங்க. அது ஒருத்தரை புகழ்ந்தாங்கன்னு பாத்தீங்க, அவன் பொய்யா புகழ்ந்தா கூட ஒரு நல்லதா அப்படியே உயர்த்தி ஒரு 10 வார்த்தை சொல்லிட்டான்னா மனசு குளிர்ந்து போயிடும். அவங்களுக்கு பொய் சொல்லிட்டா கூட அவன் மனசு குளிர்ந்து போயிடும். ஏன்னு சொல்லிட்டு அவன் புகழ்னானு. நம்ம இங்க மேக் பீப்புள் ஹாப்பி, தட் மீன்ஸ் மேக் பீப்புள் ஹாப்பி. புகழ்ச்சியாய் சொல்லுவது என்றால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது. மேக் people feel good. அவர்கள் நன்றாக உணரச் செய்வது. Do you make people happy with your life? உன்னுடைய ஜீவித்தை கொண்டு மற்றவர்கள் சந்தோஷமாய் இருக்க செய்கிறாயா? People know only to make others sad in their life. அவருடைய வாழ்க்கையை வருத்தப்படுத்துவது, This is- சோர்வடைய செய்வதுதான் தெரியும். This is not God's way. இது கர்த்தருடைய வழி அல்ல. This is not right investment. இது சரியான முதலீடும் அல்ல. Right investment is make somebody feel welcome. மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது, அவர்களை வரவழைப்பது, வரவேற்று வெல்கம். அவர்கள் நன்றாக உணர்வது, வரவழைப்பது. வரவழைப்பதா? வரவேற்கிறது. நல்ல வெல்கம் கொடுக்கணும். கோயில்ல வராங்க ஜனங்க, வரவேற்பு. எத்தனை பேர் இன்னைக்கு 100 தடவை சொன்னேன் நான், யார் போய் கும்பிடு போடு, சைக்கியமா இருக்கீங்களான்னு கேளு, தோத்துறங்க எப்படி இருக்கிறீங்கன்னு. எத்தனை பேர் செஞ்சீங்க இன்னைக்கு? நான் செஞ்சேன்னு சொல்றவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். உயர்த்திருவீங்களே எல்லாத்தையும். ஓ சரி, கொஞ்சம் நல்லா உயரமா உயர்த்துங்க பார்க்கலாம் அந்த கையை. நான் போய் ஒருத்தரை பார்த்து தோத்துறம்மா, யாருன்னா இருக்கட்டுமே, நம்ம கோயிலுக்கு வர ஜனம் தானே, அவங்கள எனக்கு தெரியாத எந்த கிராமத்துல அவங்க இருக்கிறான்னு இருக்கட்டுமே, எந்த கிராமம் இருந்தா நம்ம கோயிலுக்கு வரவங்க தானே, அவங்கள போய் பார்த்து தோத்துறாங்க சௌக்கி தானே, உங்க எதிர்க்க போகும்போது பார்த்துட்டு எந்த ஒரு தெரியல இப்படி இப்படி போய் இன்னும் அர்த்தம் இன்னும் அர்த்தம். எதிர்க்க கோயில் உள்ள ஒரு மனுஷன் வந்துட்டான், ஒரு அம்மா வந்துட்டாங்கன்னா உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க சௌக்கியமா இருக்கீங்களான்னு ஏன் கேட்க கூடாது? தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு முதலீடு. Immediately they will say, I am welcomed in that church. அந்த சபையிலே போனா என்ன ஒரு அருமையான உபசரணை, வரவேற்பு. அந்த அம்மா யாருன்னு கூட தெரியாதுங்க, என்ன பார்த்து எப்போ பார்த்தாலும் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு கும்பிடு போட்டு நல்லா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாருங்க? அது உங்களை கண்டுபிடிப்பாங்க அவங்க. எவ்வளவு நல்லது இருக்குது. That is investment. இது ஒரு முதலீடு. Welcome people. ஜனங்களை வரவேற்பது. வாங்க சௌக்கியமா இருக்கிறீங்களா, ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு என்ன கெட்டு போச்சு? ஒரு 10 இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு 5 பேரை வாங்க சௌக்கியமா இருக்கீங்களா தோத்துறவங்க அப்ப நான் எனக்கு தெரிஞ்ச கிராமத்தை சொல்லுங்க, அவங்கள போய் நான் போயிடுறேன்ட்டு விட்ட உடனே கிராமம் அவங்க தெரிஞ்ச கிராமத்துக்கு மட்டும் போனா எப்படி முடியும்? வேண்டியது இல்லையே. அந்த ப்ளூ கது உள்ள நோய்ஞ்சா யாரை நோய்ஞ்சாலும் அவங்க பார்க்கும்போது ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா எவ்வளவு அன்பா, எவ்வளவு நல்லா இருக்கும், எவ்வளவு அன்பு அங்க வந்து இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஸ்பிரிட். ஆவியிலே விதைப்பது என்றால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்துவது கூட. Jesus said something more. இயேசு இன்னும் அதிகமான காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு chapter 25 25ஆம் அதிகாரம் verse 36 to 38. 36 38 வசனம். Matthew 25:36. மத்தேயு 25:36. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதி உள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்பார். This is investment. இது ஒரு முதலீடு. எப்பொழுது அந்த ஒண்ணா படி. எப்பொழுது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். Good. It says பசி உள்ளவர்களா எப்பொழுது பார்த்தோம் சுவாமி? பசி உள்ளவர்களுக்கு
அப்படின்னு சொல்லும் போது தேவை இருக்கிறவங்களுக்கு. பசினா சாப்பாடு மட்டும் பசி கிடையாது. ஜனங்களுக்கு அநேக தேவைகள் இருக்குது. ஒரு அன்பு தேவைப்படுது, அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகள் தேவைப்படுது. மற்றவருடைய தேவையிலே உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் என்ன விதமான முதலீட்டை நீ வைத்திருக்கிறாய்? இயேசு சொல்லுகிறார், நல்ல if you want reward, உனக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்றால் invest in the needs of the people. ஜனங்களுடைய தேவையிலே நீ முதலீட்டை செலுத்து. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Next. எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். அதுதான் அங்கதான் இருக்குது. When did we see you naked, O God, they said. அங்கே வேதம் சொல்கிறது, எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாமல் பார்த்து உமக்கு வஸ்திரத்தை கொடுத்தோம். Do you know what is the meaning of nakedness? அங்கே நிர்வாணமாய் இருப்பது என்றால் என்ன தெரியுமா? The spiritual meaning of nakedness is something people have lost. இந்த ஆவிக்குரிய கருத்திலே நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது நாம் இழந்து போனவைகள். How many people have lost several things, and that creates a kind of shame for them or a kind of sadness for them. எத்தனை பேர் தங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் இழந்து போயிருக்கிறார்கள். அது நிமித்தமாய் அவமானம், நிந்தையாய் எண்ணுகிறார்கள். And what do you do for them? அதற்காக நீ என்ன செய்கிறாய்? Have you spoken a word of consolation to them? அவர்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை நீ சொல்லி Did you இருக்கிறாயா? care for them? அவர்களுக்காக நீ பரிதபிக்கிறாயா? Did you pray for them? அவர்களுக்காக ஜெபித்தது உண்டா? This is invest in praying for the needs of the people. ஜனங்களுடைய தேவைக்கென்று நீ ஜெபிப்பது. Saturday I was here சனிக்கிழமை இங்க இருக்கிறோம். and I saw very few men. There were so many women. அநேக பெண்கள் வந்திருந்தார்கள், ஆண்களிலே ஒரு சிலர் மாத்திரமே. If we don't invest in prayer, அப்படி ஜெபத்திலே நீ ஈடுபாடு pray for இல்லாவிட்டால், your need, pray for the needs of other people, மற்றவருடைய தேவைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபம் செய்யாவிட்டால், what can we expect from Jesus? இயேசு வரும்பொழுது நாம் என்ன பலனை பெற முடியும்? It is the time of investment. ஆகவே நாம் முதலீடு செலுத்தும்படியான நேரமாய் And இருக்கிறது. then it is said here, அங்கே வேதம் சொல்லுகிறது, I was in jail நான் சிறைச்சாலையிலே இருந்தேன், and you came to see me in jail. நீ அங்கே வந்து என்னை பார்க்க வந்தாய். You know what the people think? ஜனங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? They must go to the central jail அங்க சென்ட்ரல் ஜெயிலுக்கு போய் and see some criminals there அங்கே குற்றவாளிகளை பார்ப்பது, and to speak about Jesus. That is the meaning of it. அவங்களுக்கு ஏசாமியை பத்தி சொல்றது இதுதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. No, that is one meaning. அது ஒரு பக்கம். But a very important meaning is this. ஆனால் முக்கியமான கருத்து I என்னவென்றால், was in jail. நான் சிறைச்சாலையிலே இருந்தேன். That means I was bound. அப்படி என்றால் நான் கட்டுண்டு I இருந்தேன், was hurt. நான் பாதிக்கப்பட்டு I இருந்தேன், was condemned. நான் அதைரியப்பட்டு How இருந்தேன். many people are there எத்தனை பேர் இப்படி who இருக்கிறார்கள்? feel condemned in their hearts? அவருடைய இருதயத்திலே அவர்கள் தாழ்வாய் How நினைப்பது. many people are there who says, I made a mistake in my life எத்தனை பேருடைய ஜீவிதத்திலே இந்த தவறை செய்தேனே என்று and சொல்லுபவர்கள். I should not have done it. I don't know what to do. They lost their faith. They lost their hope. அப்படி நான் செய்தது தவறாச்சே என்று சொல்லி அவருடைய விசுவாசத்தை விட்டுவிட்டு, அவங்களுடைய நம்பிக்கையை விட்டுவிட்டு கடினமான நிலைமையில இருக்கிறார்கள். Do you do something for such people? அத்தகையப்பட்ட ஜனங்களுக்கு நீ ஏதாவது செய்கிறாயா? Life is for investment. இந்த ஜீவிதமானது முதலீடுக்காக, Life is not for enjoyment. இந்த ஜீவிதம் சந்தோஷமா இருப்பதற்கு மாத்திரமல்ல. If the investment is not made, you are not going to have anything to live for the eternity. நித்தியத்துக்கு நீ உன்னுடைய ஜீவியத்தை நல்ல காரியத்துக்கென்று விதைக்காவிட்டால் நித்திய ராஜ்யத்திலே உனக்கு பலன் இல்லை. How many people are hurt? எத்தனை பேர் In பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? their hearts, not in the body, but in their hearts, in their mind. சரீரத்திலே பாதிப்பு மாத்திரமல்ல, தங்களுடைய இருதயத்திலே, தங்களுடைய சிந்தையிலே பாதிக்கப்பட்டவர்கள். I want to find out how many such people are here. I want to talk to them personally. I don't know how to contact them. அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சிந்தையிலே பாதிப்பு, இருதயத்திலே பாதிப்பு, ஆனால் எனக்கு தெரியவில்லை யார் என்று. But why can't you go and find out and let me know? நீங்கள் போய் அவர்களை பார்த்து என்னிடத்திலே வந்து சொல்லக்கூடாதா? So it is the time to do something in the hurtful life of other people. மற்றவர்கள் பாதிக்கப்பட்ட ஜீவியத்திலே நீ விதைப்பது அவசியம். Sow in the spirit. ஆவிக்கென்று விதைப்பது. 1 Corinthians 1 கொரிந்தியர் 1 Corinthians 1:2. I'm going to close.
1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். It 1 says, "You கொரிந்தியர் are 1:2. called to be saints." அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள். படி. கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். That is important. இது மிக முக்கியமானது. Who are you? Who are you? நீ யார்? You are called to become a saint. நீ பரிசுத்தவான்களாய் மாறும்படி Do you அழைக்கப்பட்டவர்கள். know what is the life of a saint? ஒரு பரிசுத்தவானுடைய ஜீவிதம் என்ன? Do you live that life? நீ அந்த விதமான ஜீவிதத்தை Or do ஜீவிக்கிறாயா? you do something which would bring holiness, holy in you? ஏதோ ஒரு காரியத்தை நீ செய்யும் பொழுதெல்லாம் அது உனக்கு பரிசுத்தத்தை கொண்டு வருகிறதா? Where is that such investment? அந்த விதமான முதலீடு எங்கே? You people know how to do unholy things. அசுத்தமான அல்லது பரிசுத்தமற்ற காரியங்களை செய்ய As a ஜனங்களுக்கு child தெரியும் of பொழுது, God, our calling is for saints. தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்கும் பொழுது உன்னுடைய அழைப்பு பரிசுத்தவானாய் மாறுவது. Let your life be an investment for a saintly living. பரிசுத்தமான ஜீவிதத்துக்கென்று உன்னுடைய விதையை We விதைப்பாயா? cannot live anymore with anger, with hurt, with difference of opinion. No, not this time. கோபத்தோடு, வேறு விதமான எண்ணத்தோடு, பொறாமையோடு மற்றவர்களோடு பேசுவது இந்த நாட்களுக்கு ஏற்ற காரியம் அல்ல. Lastly, கடைசியாக investment in the service of God. தேவனுடைய சேவைக்கென்று முதலீடு செய்வது. What do you do in the service of God? தேவனுடைய சேவைக்கென்று என்ன நீ செய்கிறாய்? Today, the work of God must be accomplished in this world. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய சேவை செய்து முடிக்க வேண்டும். Everybody has to do something to the glory of God. ஒவ்வொருத்தரும் தேவனுடைய மகிமைக்கென்று காரியங்களை செய்ய What வேண்டும். is your part? What is your part? உன்னுடைய பகுதி என்ன? What is your investment in God's service? தேவனுடைய சேவையிலே உன்னுடைய முதலீடு என்ன? People always complain to me. ஜனங்கள் எப்பொழுதும் என்கிட்ட வந்து சொல்றாங்க, அவங்க வரல, எங்களை பார்க்கல, எங்களை ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க, எங்களை கவனிக்கிறதே இல்லை. என்ன இது? எவ்வளவு நாளைக்கு அப்போ உன்னைய பார்த்துணும், உன்னைய கவனிச்சிடும், உன்னைய இது பண்ணி நிற்கணும்? This is your time. இது உன்னுடைய நேரம். You have to meet somebody. நீ இன்னொருத்தருக்காக நீ You பாடுபட have to வேண்டும். pray for somebody. நீ இன்னொருத்தருக்காக நீ ஜெபிக்க வேண்டும். You have to speak some good words to somebody. இன்னொருத்தரிடத்திலே நல்ல வார்த்தையை நீ பேச You வேண்டும். should do it to your people in your village. உன்னுடைய கிராமத்திலே உன்னுடைய ஜனங்களுக்கு நீ செய்ய You வேண்டிய should நேரம். do it to the people in your church. உன்னுடைய சபையிலே உன்னுடைய ஜனங்களுக்கு நீ செய்ய வேண்டிய நேரம். But you expect the others to do it for you. என்ன வந்து பார்க்க வேண்டும், மற்றவர்கள் எனக்கு செய்ய வேண்டும் If என்று you யோசித்தார். expect service from others, மற்றவரிடத்திலிருந்து ஒரு சேவையை நீ எதிர்பார்ப்பாய் என்றால் your life is sowing in the flesh. நீ மாமிசத்திலே விதைக்கிறாயே. But if you serve somebody, ஆனால் மாறாக இன்னொருத்தருக்கு நீ சேவை செய்வாய் speak என்றால், about Jesus, இயேசுவை குறித்து நீ சொல்லுவாய் என்றால், invite them to churches சபைக்கு அவர்களை அழைப்பாய் and என்றால், ask about their welfare. அவருடைய ஜீவித்தை குறித்து என்ன, Go to their house and pray for them. அவர்கள் வீட்டுக்கு சென்று நீ போய் ஜெபிப்பாய் If we என்றால், do all these things, இப்பேற்பட்ட காரியங்களை நாம் செய்யும் how பொழுது much joy would be in your life? உன்னுடைய ஜீவியத்திலே எவ்வளவு சந்தோஷம், How much joy you will bring to your society? உன்னுடைய சமுதாயத்துக்கு எவ்வளவு சந்தோஷம். The church requires love, the people who can serve God. தேவனுக்கென்று சேவை செய்கிற ஜனங்கள் சபையிலே தேவை. Now, how many of you are willing to serve God today? இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சேவையை செய்ய ஆயத்தம்? Somebody to meet people over there. யாராவது ஒருவர் அங்கே வர ஜனங்களை சந்திக்க வேண்டும். Somebody to help in all things that is being done over here. ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டிய காரியங்களை சரிப்படுத்துவது ஜனங்கள் தேவை. Serving God is so much. தேவனுக்கு சேவை செய்வது என்றால் அநேகம் உண்டு. Do you serve God நீ தேவனுக்கு சேவை செய்கிறாயா or only receive service? அல்லது சேவையை பெற்றுக் கொள்கிறாயா? This is the right investment. இது ஒரு நல்ல முதலீடு. So what kind of life you are leading today? இன்றைக்கு எந்த விதமான ஜீவியத்தை ஜீவிக்கிறோம்? First I said, முதலாவது சொன்னேன், investing in the sin. பாவத்திலே முதலீடு Is செய்வது. that you? அது நீ செய்கிறாயா? Secondly, இரண்டாவது, investing in the world, உலகத்திலே முதலீடு செய்வது. and it will be destroyed with the world. இந்த உலகம் முடியும் பொழுது அதுவும் அழிந்துவிடும். Do you invest like that? அப்படியாக நீ செய்து கொண்டிருக்கிறாயா? Thirdly, மூன்றாவது, investing to receive reward from God. தேவனிடத்திலிருந்து பலனை பெறும்படியாய் முதலீடு செய்வது. Oh, that will stay for eternity. அது நித்திய நாட்களாய் நிலைத்து And நிற்கும். Jesus will carry it for you.
இயேசு வரும்பொழுது அதை கொண்டு வருவார். Praise the Lord. கர்த்தருக்கு What do ஸ்தோத்திரம். you do for Jesus to give you reward? இயேசு உனக்கு பலனை கொண்டு வர நீ என்ன முதலீடு செய்கிறாய்? Fourthly, நான்காவதாக we have said, நாம் பார்த்தோம், what do you do to live a holy life? பரிசுத்தமான ஜீவிதத்தை ஜீவிக்க என்ன முதலீடு Do செய்கிறாய்? you lead a holy life? நீ பரிசுத்த ஜீவிதத்தை Do ஜீவிக்கிறாயா? you invest in holiness? பரிசுத்தத்திற்கென்று நீ விதைக்கிறாயா? Or is still in the filthiness? அல்லது அசுத்தமான கிரியைகள் உன்னிலே Lastly, காணப்படுகிறதா? number 5, கடைசியாக what is your investment in the service of God? தேவனுடைய சேவைக்கென்று உன்னுடைய முதலீடு என்ன? Do you do something for Jesus? இயேசுவுக்கென்று ஏதோ ஒன்றை செய்கிறாயா? What you do for his people? இந்த ஜனங்களுக்கென்று நீ என்ன செய்கிறாயோ? அவருடைய ஜனங்களுக்கு. அவருடைய ஜனத்துக்கென்று You have done for Jesus. நீ என்ன செய்கிறாயோ அதை நீ இயேசுவுக்கு செய்தாய். Let us stand, we are going to pray. Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். We heard the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். In the beginning of the sermon, அந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்திலே there is an encouragement நம்மளை உற்சாகப்படுத்துவதான ஒரு வார்த்தை to the இருக்கிறது. youth. வாலிபர்களை உற்சாகப்படுத்துகிறதான வார்த்தை இருக்கிறது. And the heart desire of our dear pastor was revealed. நம்முடைய தலைமை போதகரின் இருதய வாஞ்சை தெரிவிக்கப்பட்டது. How he was keep praying for the youth அவர் எவ்வளவாக வாலிபர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் என்பதை நாம் that they பார்த்தோம். should come into the fold of God. அவர்கள் கர்த்தருடைய அரவணைப்பிலே வர வேண்டும் என்று And ஜெபித்தார். they should be led by the miraculous way of God. கர்த்தருடைய அற்புதமான வழிகளிலே அவர்கள் நடத்தப்பட வேண்டும். Hallelujah. அல்லேலூயா. Following that, அதை தொடர்ந்து we heard life investment. வாழ்க்கை ஒரு முதலீடா இருக்கிறது. Hallelujah. அல்லேலூயா. How is our life? நம்முடைய வாழ்க்கை எவ்வளவாக In which காணப்படுகிறது? we are investing our life. நம்முடைய வாழ்க்கையை நாம் எதிலே முதலீடு செய்கிறோம்? That's what we heard. அதைத்தான் நாம் இப்பொழுது So கேட்டோம். let us meditate and think. அதிலே நாம் தியானித்து யோசித்து பார்ப்போம். How is our life? நம்முடைய ஜீவிதம் எவ்வளமாய் காணப்படுகிறது? In which we are investing it? அதிலே நாம் எதிலே முதலீடு செய்கிறோம்? What are the blessings that we are going to get? அதனாலே நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன? If our investment is not in a good way, நம்மளுடைய முதலீடு நல்லவண்ணமாக இல்லாவிட்டால் what would be the situation? நம்முடைய நிலைமை என்னவாக காணப்படும்? How that could be end? எவ்வளவாக முடிவுக்கு வரும்? But at the same time, for our investment is in a right path of God. ஆனால் அதே வண்ணமாக நம்முடைய ஜீவித்தின் முதலீடு நல்ல வழியிலே இருந்ததா? Hallelujah. அல்லேலூயா. You are going to be blessed in this world. இந்த உலகத்திலே நீங்கள் ஆசீர்வாதப்பட போகிறீர்கள். Most importantly, you are going to see in the kingdom of God. மிகவும் முக்கியமாக நாம் அந்த நித்திய ராஜ்யத்திலே காணப்படுகிறவர்களாய் So காணப்படுவோம். meditate on that always. எனவே அதிலே நாம் தியானிப்போம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's pray. நாம் ஜெபிப்போம். Father God, we thank you for once again for this evening. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we thank you for this service. இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Let us think in which we are investing our life. எனவே நாங்கள் யோசித்து பார்க்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தாவே, எதிலே நாங்கள் முதலீடு செய்கிறோம் என்று. Hallelujah. அல்லேலூயா. Let thy will be done in our life, O Lord. உம்முடைய சித்தம் எங்கள் ஜீவிதத்தில் நிறைவேறத்தக்கதாய் காணப்பட வேண்டும். Help us and lead us to invest our life according to thy preparation. எங்களுடைய வாழ்க்கையை நீர் குறித்தபடி உம்முடைய உதவியை கொண்டு நாங்கள் முதலீடு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். And of thy plan. உம்முடைய சித்தத்தின்படி We humbly submit ourselves in thy hands, O Lord Jesus. உம்முடைய கரங்களில் நாங்கள் பணிவாக கொடுக்கிறோம். எங்களை கர்த்தாவே, Lead us. நீர் எங்களை நடத்துவீராக, Protect us. பாதுகாப்பீராக, Sanctify us. பரிசுத்தப்படுத்துவீராக, Prepare us. எங்களை ஆயத்தப்படுத்துவீராக உம்முடைய வருகைக்கு. Hallelujah. அல்லேலூயா. Lord, we thank for all the people who are listening. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். We thank you, Lord, for those who are joining in this service. இந்த ஆராதனையிலும் கலந்து கொண்ட எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். Even after that, when they hear the word of God, this service, இதுக்கு அப்புறமாகவும் கூட அவர்கள் இந்த ஆராதனையை கேட்கும் பொழுது we humbly request you to work in their life. அவருடைய ஜீவித்திலும் நிக்கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். We praise and worship you. உம்மையே ஆராதிக்கிறோம். Give கர்த்தாவே, all honor unto thee. எல்லா மகிமையும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தினாலே Amen. ஆமென். Now we are going to pray for the blessing. இப்பொழுது நாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் செய்ய You போகிறோம். may keep your hand on your head உங்கள் தலைகளிலே கைகளை வைத்துக்கொண்டு with faith that the hand of God is going to be kept over it.
கர்த்தருடைய கரம் அதிலே வைக்கப்படும் என்ற நம்பிக்கையுடன் நாம் ஜெபிப்போம். Father God, we thank you once again, O Jesus. மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் You are the கர்த்தாவே. blesser, you are the healer, you are the provider. நீரே ஆசீர்வதிக்கிறீர், நீரே சுகம் தருகிறீர், நீரே பாதுகாக்கிறீர் கர்த்தாவே. And you are the protector, O Lord Jesus. நீரே பாதுகாக்கிறவராய் இருக்கிறீர். And you are the one who prepares us for thy kingdom. உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறவராய் காணப்படுகிறீர். Bless the people in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே ஜனங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் Keep them in ஜெபிக்கிறோம். thy precious blood. உம்முடைய இரத்தத்தினாலே மூடி மறைத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Protect them from all evil. எல்லா விதமான விக்கிரங்களில் இருந்தும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் Hallelujah. ஜெபிக்கிறோம். ஹalleluya. And keep us go forward to thy kingdom. இன்னும் உம்முடைய நித்திய ராஜ்யத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்காக காணப்பட வேண்டும். Lord, we pray for the sick people now. இந்த நேரத்திலே வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். Wherever they are, அவர்கள் எங்கிருந்தாலும் let the healing power of Jesus enter into him, O Lord Jesus. உம்முடைய சுகப்படுத்துகிற வல்லமை அவர்களை சுகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Heal them, Lord. அவர்களை சுகப்படுத்துவீராக. Quicken their mortal body. அவருடைய உடல்நிலையை நீ சரிப்படுத்துவீராக. Let them praise thee, O Lord. அவர்கள் உண்மையே ஆராதிக்க வேண்டுமாய் And see ஜெபிக்கிறோம். thy miracle. உம்முடைய அற்புதத்தை காண்கிறவர்களாய் காணப்பட Thank you, வேண்டும். Jesus. நன்றி செலுத்துகிறோம். You are the provider. Provide every needs according to thy will, O Lord Jesus. உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரையும் நீர் போஷிக்கிறீர் கர்த்தாவே. Hallelujah. In this week and in the time, the days to come, be with them. இந்த வாரத்திலேயும் கூட வருகிற நாட்களிலும் கூட நீர் அவர்களுடன் இருப்பீராக. When they go out and coming in, அவர்கள் வெளியே செல்லும் பொழுதும் உள்ளே வரும் பொழுதும் protect them, Lord. அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. Keep them away from all evil. எல்லா விதமான விக்கனங்களிலிருந்தும் And from all the பாதுகாப்பீராக. accidents, O Lord Jesus. எந்த விதமான விபத்துகளில் இருந்தும் பாதுகாப்பீராக. Praise you, Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். Let them grow more and more in thy ways. உம்முடைய வழிகளிலே இன்னும் மேலும் மேலும் வளரத்தக்கதாய் நீர் கிருபை In செய்வீராக. Jesus' name, let them be blessed. உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் உம்முடைய நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. Thank you, Jesus. நன்றி செலுத்துறோம். Amen. ஆமென். May the grace of our Lord Jesus Christ and the love of the Father and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கிறிஸ்தேசுவனுடைய வழிநடத்துதலும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்ம அனைவரோடும் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள கடமைப்பட்டது. ஆமென். Hallelujah. Be blessed. Now the announcement time. இப்பொழுது அறிவிப்பிற்கான நேரமாய் இருக்கிறது. Hear the announcement. அறிவிப்பை கேட்டு Do accordingly. அதன்படி நடந்து Pray ஜெபித்து and be blessed. ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். By the will of God, கர்த்தருடைய சித்தத்தினாலே these online programs are going on. இந்த ஆன்லைன் ஒளிபரப்பை செய்வது தொடர்ந்து செயல்படும். So every Sunday evening எல்லா ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலமும் at 4 p.m. in the evening, 4 மணி வேளையிலே there is 10 minutes devotion. 10 நிமிட தியானம் இருக்கிறது. Join in that and be blessed. அதிலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவோம். Following that, அதை தொடர்ந்து at 6 p.m. 6 மணிக்கு the evening service is there. மாலை ஆராதனை இருக்கிறது. That is a very blessed time. அதுவும் மிகவும் ஆசீர்வாதமான நேரமாய் காணப்படும். As the 4 o'clock devotion. 4 மணி தியானத்தை போலவே And in most of the services, எல்லா ஆராதனையிலேயும் we are relaying the sermons of our dear pastor. நம்மளை விட்டு சென்ற அன்பு போதகர் செய்த பிரசங்கத்தை கூட ஒளிபரப்பு செய்கிறோம். Dear Pastor Hallelujah Israel. அன்பு போதகர் ரெவரண்ட் ஹalleluya இஸ்ரேல். So when you want to see him and hear the word of God through him, அவரை பார்த்து அவர் மூலமாக நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என நினைத்தால் hear the word of God. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். At that time, அந்த நேரத்திலே God is going to bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Hallelujah. ஹalleluya. And if you want to contact us, எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் our email address, எங்களுடைய இமெயில் அட்ரஸ், our phone and mobile, ஃபோன் நம்பர், mobile number, மொபைல் நம்பர், WhatsApp number வாட்ஸ்அப்ல அவர் கொடுத்திருக்கும் நம்பர் are there. நாங்கள் அங்கே கொடுத்திருக்கிறோம். When you have prayer request உங்களுக்கு ஜெப விண்ணப்பம் ஏதாவது இருக்கும் என்றால் and want to contact us, எங்களை தொடர்ந்து கொள்ள நினைத்தீர்கள் என்றால் you may contact one of these ways, இதுல ஏதாவது ஒரு மூலமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். whichever is convenient to you. உங்களுக்கு எது வசதியாக இருக்கிறதோ அதை கொண்டு We will pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். God is going to answer your prayer. கர்த்தர் உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தையும் அவர் கேட்க போகிறார். Hallelujah. ஹalleluya. Every week எல்லா வாரமும் on Wednesday புதன்கிழமையில் in our office,
நம்முடைய ஆபீஸ்ல we are having a night prayer from 10:30 p.m. இரவு ஜெபம் இருக்கிறது 10:30 மணியிலிருந்து. Some of us are gathering and praying. இங்கே ஒரு சிலர் நாங்கள் ஒன்று கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். So at that time, we may also pray. அந்த நேரத்திலும் கூட நீங்களும் ஜெபிக்கலாம். If anybody wants to come, நீங்கள் யாராகிலும் இங்கே வர வேண்டும் என்று நினைத்தால் you are welcome. நீங்கள் தாராளமாக வரலாம். We will make arrangements for your next stay. அதற்கான நீங்கள் வந்து இங்கே தங்க வேண்டிய ஒழுங்குகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். Hallelujah. Hallelujah. God is doing wonders by the prayers. கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார் ஜெபத்தை கொண்டு. Hallelujah. That prayer seems to be a backbone for us. அது நமக்கு ஒரு முதுகெலும்பாய் காணப்படுகிறது. அது எங்களுக்கு ஒரு முதுகெலும்பு போல காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. So let us pray whenever we are able. எனவே நம்மளால் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் ஜெபிக்கலாம். Every day 9 to 9:15 p.m. ஒரு தினமும் 9 மணி முதல் 9:15 வரை people are praying all over the world. உலகம் முழுவதும் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். So let us remember that and join in it. அதையும் நம்ம ஞாபகம் வைத்துக்கொண்டு அதிலேயும் சேர்ந்து கொள்வோம். Praise the Lord. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். And we always pray for our dear people who are praying and supporting the mission work. எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு மிஷன் ஊழியத்திற்காக ஜெபித்து உதவி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We pray that Lord should reward them for that. அதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு பலனளிக்கும்படியாக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். God is good. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். And we thank you all. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்கிறோம். Please support us in our prayer. தொடர்ந்து உங்கள் ஜெபத்திலே எங்களை வையுங்கள். And maybe with your offerings also. உங்களுடைய காணிக்கைகளையும் கொண்டு. If anybody wants to send offerings, உங்கள் யாருக்காகிலும் காணிக்கை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தால் if you contact us, we can inform you how to do that. நாங்கள் கொடுத்திருக்கிற இமெயில் அல்லது ஃபோன் நம்பர் மூலமாக எங்களை தொடர்பு கொண்டால் அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். Hallelujah. அல்லேலூயா. One more announcement. இன்னும் ஒரு முக்கிய அறிவிப்பு. There is a biography of our dear pastor Hallelujah Ezra. நம்முடைய தலைமை போதகர் எழுதின சுயசரித்திர புத்தகம் இருக்கிறது. Hallelujah. That is available. அது உங்களுக்காக விற்பனைக்கு இருக்கிறது. In all the countries with our representatives. எல்லா தேசங்களிலேயும் நம்முடைய பிரதிநிதிகள் அங்கே உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறார்கள். It's a very blessed book. அது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு புத்தகமாய் It will be காணப்படும். a blessing to your life. அது உங்களுடைய ஜீவிதத்திற்கும் ஒரு ஆசீர்வாதமானதாய் Blessing to your காணப்படும். ministry. உங்களுடைய ஊழியத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். Hallelujah. அல்லேலூயா. So may buy, read and be blessed. எனவே அதை வாங்கி படித்து அதனாலே ஆசீர்வதிக்கப்படுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.